இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பொருந்துன்னா, முயல் வாங்குறவங்க, முயல் விற்கிறவங்க, இது போல் 2 தரப்பினருக்கும் பொருந்துருங்க. உங்ககிட்ட ஆயிரக்கணக்கான முயல் இருந்தாலும் சரி, 5 முயல் இருந்தாலும் சரி, இல்லை முயலே இல்லை, நான் இனிமேல் தான் முயல் வாங்க போகிறேன் அப்படின்னா கூட கட்டாயமாக பார்க்க வேண்டிய வீடியோ இதுங்க. காரணம் என்னென்னா, இதில் எது போன்ற முயல் தேர்வு செய்து வாங்கணும், அதே நேரத்தில் எது போன்ற முயல் விற்பனை செய்யணும், யாருக்கிட்ட முயல் வாங்கணும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்கேன். அதே நேரத்தில் யாருக்கு நீங்கள் முயலை விற்கணுன்றது தெளிவாக சொல்லியிருக்கேன். நமக்கு ஏதோ விற்பனை ஆனால் போதும் அப்படின்ட்டு முயல்னு கேட்குறவங்களுக்கு முயலை விற்பனை செய்யக்கூடாது. காரணம், நீங்கள் முயலுக்கு ஒரு தீவனம் கொடுத்துருப்பீங்க, அந்த தீவனத்தை அவங்க உற்பத்தி செய்திருக்காங்களான்னு பார்க்கணும். அதெல்லாம் எனக்கு தேவையில்லைங்க, எனக்கு விற்பனை ஆனால் போதுன்றீங்களா? அப்போ யாருக்கு லாபம்னா, குட்டி முயல் விற்பனை செய்தால் லாபன்ற மாதிரி முயல் குட்டியாக விற்பனை செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் லாபம். நிறைய வீடியோவில் நானும் பார்த்துருக்கேன். குட்டி முயல் விற்பனை செய்தால் லாபம்னு போட்டிருக்காங்களே தவிர குட்டி முயல் வாங்கினா லாபம்னு எந்த வீடியோவிலும் போடல. காரணம் குட்டி முயல் அதிகமாக இறப்பு சதவீதம் வரும். அதனால் அந்த இறப்பு சதவீதம் முயல் வளர்க்குறவங்க சந்தித்தா நஷ்டம் அடைவாங்கன்றது தான் குட்டி முயலை விற்பனை செஞ்சு தள்ளி விட்டுருங்க, யாருக்காவது போட்டோம் அப்படின்றாங்க. அதாவது வாங்குறவங்க நஷ்டம் அடையிட்டுன்றது தாங்க அதனுடைய நுணுக்கம், அதோட மறைமுகமாக சொல்லப்பட்டது. அதனால் குட்டி முயல் தயவு செய்து யாரும் வாங்காதீங்க. நீங்கள் முயல் வாங்கிறதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடியே முயல்களுக்கு தேவையான தீவனத்தை உற்பத்தி பண்ணுங்கள். நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லிட்டுருக்கேன். முயல்கள் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த தீவனம்லாம் நீங்கள் போட்டு வளர்க்கணும். வளர்த்துட்ட பிறகு இந்த தீவனம்லாம் நான் உற்பத்தி பண்ணியிருக்கேன்னு எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. நாங்கள் உங்களுக்கு முயல் தாராளமாக தரணும்னு சொல்லியிருக்கேன். ஆனால் அந்த வீடியோவை கூட யாருமே பார்க்குறதில்ல. பார்க்காம அதில் கொடுத்துருக்க ஃபோன் நம்பர் எடுத்துகிட்டு உடனே இது முயல் பண்ணியா, முயல் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ நாங்கள் என்ன பதில் சொல்லுவோன்னா, அப்போ இவங்க முயல் வாங்க தகுதி இல்லாதவங்க, முயல் வளர்க்க தகுதி இல்லாதவங்க, முயலுக்கு இவங்களுக்கு தொடர்பு இல்லை, அப்போ இவங்களுக்கு நம்மளுடைய முயல் கொடுக்கக்கூடாதுன்னு முயல் தற்போது விற்பனைக்கு இல்லைன்னு தான் பதில் சொல்லுவோம். காரணம் முயல்னால் என்ன, முயல் எப்படி வாங்கணும், நாங்கள் முயல்களுக்கு என்ன தீவனம் கொடுக்குறோம், அது போன்ற வீடியோக்கெல்லாம் தெளிவாக கொடுத்துருக்கோம். ஏன்னா நாங்கள் கொடுக்குற முயலை நீங்கள் வாங்கிட்டு போய்ட்டு நீங்கள் கோசு காலிஃப்ளவர் வரப்பு புல் போட்டிங்கன்னா எங்கள் முயலுக்கு அது செட் ஆகாது. நாங்கள் கொடுக்குற அந்த தீவனம் நீங்கள் உற்பத்தி பண்ணிடணும். நாங்கள் கொடுக்குற அந்த தீவனத்தை நீங்கள் முயலுக்கு கொடுத்தா மட்டும்தான் எங்களுடைய முயலுக்கு செட் ஆகும். ஏன்னா நாங்கள் அதிகமாக மூலிகையாக தான் கொடுக்குறோம். அதை விட்டு எடுத்தவொடனே முயல் கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, முயல்னால் ஒன்றே தான் நினைக்கிறீங்க. அப்படி கிடையாதுங்க. கோஸ் போட்டு வளர்க்குறது முயல் தான், கல்யாண முருங்கை மல்பெரி போட்டு வளர்க்குறது முயல் தான். இது தீவன மேலாண்மை இருக்குது. இன்னொன்று முயல் உங்களுக்கு ஒருத்தர் விற்கிறாங்களா, அவங்களுக்கு முயல்களுக்கு என்னென்ன நோய் தாக்கும், ஒரு 50 வகையான நோய் எடுத்துக்காட்டு சொல்லாங்க. அந்த 50 வகையான நோய்களால் முயல் தாக்கப்படும். திடீர் முயல் இருக்கிறது காரணம் என்ன, முயல்களுக்கு ஒரு நோய் இருக்குதுங்க. அந்த நோய் முயலுக்கு நீங்கள் வாய் வழியாக மருந்து கொடுத்து முயலை குணப்படுத்த முடியாதுங்க. முயல் மேல் நோக்கி தான் பார்த்து அது வாய் வழியாக தான் சுவாசம் விடும். அப்புறம் எப்படி நீங்கள் வாய் வழியாக மருந்து கொடுக்க போகிறீங்க, கொடுக்க முடியாது. 24 மணி நேரத்தை முயல் டக்குன்னு இறந்துடும், எவ்வளோ பெரிய முயலாக இருந்தாலும். ஏன்னா கவனிக்க முடியாது, வாய் வழியாக காற்று விட்டுருக்குன்னு, மூச்சு விட்டுருக்குன்னு. அதனால் முயல் விற்கிறவங்களுக்கு 50 வகையான முயலை தாக்கும் நோய்கள், அது மருத்துவ முறை தெரியுதா? அதே நேரத்தில் அவங்க நீங்கள் என்னென்ன தீவன முறையை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க முயலுக்கு கொடுக்குறதுன்னு கேட்குறாங்களா? இல்லை அவங்களே கோஸ் போட்டு வளர்க்குறாங்களா? அப்போ அவங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே அடிப்படையே தெரியல. முயல்னால் என்னென்னு அடிப்படையே தெரிஞ்சவங்ககிட்ட வாங்க. இதனால் நீங்கள் என்கிட்ட முயல் வாங்குங்க நான் சொல்லலைங்க. எங்களுக்கு முயல் விற்பனை எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் அடிப்படையாக தெரிஞ்சு நீங்கள் முயல் வாங்கினா தான் தொடர்ந்து முயல் வளர்க்க முடியுமே தவிர, ஏதோ முயல் அப்படின்னா யார் வேணாலும். கொரோனா காலத்தில் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 90% பேருக்கு முயல் வளர்த்தாங்க. இன்றைக்கி 0.1% தான் முயல் வளர்க்குறாங்க. காரணம், அவங்கெல்லாம் எங்கே போனாங்கன்னா முயல் வளர்ப்புனா எதுவுமே தெரியலங்க. ஒரு ஆசை வார்த்தை காட்டும் கவர்ச்சியான வீடியோவை பார்த்து முயல் வளர்ப்பு உள்ளே வந்தாங்க. எந்த வேகத்தில் வந்தாங்களோ அதை விட 100 மடங்கு வேகத்தில் வெளியில் போயிட்டாங்க. அதனால் இனிமேல் முயல் வளர்ப்பு உள்ளே வரவங்க எங்களோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டு எங்களோட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தீங்கன்னா, முயல்னால் என்ன, முயல் வாங்கும்போது என்ன ஃபாலோ பண்ணணும், முயலை நம்ம எப்படி தேர்வு செய்து வாங்கணும், முயல்
விற்கிறவங்க கிட்ட வந்து என்னென்னலாம் கேள்வி கேட்கணும் அப்படின்றத நாங்கள் நிறைய வீடியோவில் தெளிவாக கொடுத்துருக்கோம். 1 by 1 ஒவ்வொரு வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் முயல் வளர்ப்புனா என்னென்னு ஓரளவுக்காவது புரிஞ்சிக்க முடியும். இந்த அடிப்படை விஷயத்தை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யார்கிட்ட வேணாலும் முயல் வாங்குங்க, வளங்க. தாராளமாக நஷ்டமே இல்லாமல் முயல் வளர்க்க முடியும். நாங்கள் முத்தான வருமானம் முயல் வளர்த்தான்னு சொல்லல, நஷ்டமே இல்லாமல் முயல் வளர்க்க முடியும்னு சொல்கிறோம்.